நீ இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடு. ஸ்டாண்ட் எடுத்து அந்த பேக்குள்ள போட்டு வேன் எடுத்துட்டு நீ போயிடு. ரொம்ப டயர்டா இருக்கேன். இட்ஸ் ஓகே. பட் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆங்கிள்ஸ் எல்லாம். நீ வீட்டுக்கு தானே போற? நான் ட்ராப் பண்ணேன். Thank you. Please come in. உட்காருங்க. இதான் எங்க அபார்ட்மெண்ட். Please take your seat. Excuse me, just a minute. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். காஃபி. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன அது பொண்ணா உள்ள போய் பொம்பளையா திரும்பி வர? வேஷம் மேடையில தான். வீட்லயுமா அப்படி இருப்பாங்க? காஃபி சாப்பிடுற மாதிரி இருக்குல்ல? சாப்பிட்டு பாருங்க. அபார்ட்மெண்ட் காஃபி மாதிரியே இல்லையே, அக்ரஹாரத்து காஃபி மாதிரி இருக்கு. யார் போட்டது? நான் தான். வீட்டுல வேற யார் இருக்காங்க? எங்க அம்மாவும் நானும் தான். அம்மாவுக்கு ஆஸ்மா. அப்பா? இன்னொருத்திக்கு புருஷனா இருக்காரு. அப்பா போன கவலை அத மறக்க அடிக்கடி தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அம்மா. அதுவே வியாதி ஆயிடுச்சு. இப்ப தூக்கமும் கலைஞ்ச பாடில்ல, துக்கமும் குறைஞ்ச பாடில்ல. ஆண்டவனுக்கு 6 கால பூஜையும் பண்ணினாங்க எங்க அம்மா. அவரை சொல்லி குற்றம் இல்ல. ஆண்டவன் என்ன MBBS படிச்சிருக்காரு எங்க அம்மாவை கியூர் பண்ண. இத பாத்தீங்களா? நான் சின்னவளா இருந்தப்போ எடுத்த போட்டோ. அப்பெல்லாம் எனக்கு கேமரா பாக்குறதுனாலே அவ்வளவு பயம். கணுக்கால் தெரிய பாவாடை கட்டினாலே கௌரவ குறைச்சல்னு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க எங்க அம்மா. ஆனா அந்த அம்மா உயிரை காப்பாத்ததான் இப்ப நான் விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஹலோ திலீப். கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்திருந்தா எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிருப்பேன். இப்படி ஒரு மாடலிங் கேர்ளா போயிருக்க மாட்டேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? மத்தவங்களுக்காக போலித்தனமா வாழறதை விட தனக்காக மனசாட்சிப்படி வாழறதுதான் நல்லது. நீ மாடலிங்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் வித்தியாசமாக இருக்க. I like you. Bye. இனிமே யாராவது உனக்கு அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடாது. என்ன நான் இருக்கேன். Thank you for the coffee. See you. நான் ஸ்விம் பண்ணிட்டு வரேன். ஓகே, ரொம்ப நேரம் தண்ணியில இருக்கா, ஜலதோஷம் பிடிக்கும்.
காலை பிடிச்சி இழுத்தாங்க. இங்க யாரும் வர போறாங்க? No, Dilip. I swear it. Yes, Dilip. No. I can't, Dilip. I can't. No, please. என்னை காப்பாத்துங்க. முதல்ல வெளியே. எல்லாம் கேளுங்க, Dilip. என்னை நம்புங்க. Dilip, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க போலாம். Don't be silly. எல்லாரும் படுக்கையில தான் கனவு காட்டுவாங்க. நீ ஸ்விமிங் பூல்ல கனவு காட்டுறேன். இங்க யார் இருக்காங்க? நான் தான் இருக்கேன். Yo, God promise. என் காலை பிடிச்சி இழுத்தான். ஏதாவது பிசாசு பூதமா நான் வேணா இறங்கி தரவா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தானே. வாங்க போலாண்ணா. என்ன தழும்பு? உங்களுக்கு சீரியஸ்னஸே கிடையாது. வாங்கண்ணா. சரி, சீரியஸா கேக்குறேன். என்ன அது தழும்பு? ஒப்ராய் ஃபேப்ரிக் சார்பில் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ இப்படிதான் ஒரு நாள் அங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல்ல மயங்கி விழுந்துட்டேன். அங்க எனக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ல ஏற்பட்ட தழும்பு தான் இது. ஒப்ராயோட ஆட்கள்ல ஒருத்தர் தான் என்னை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்தார். இப்பதான் புரியுது. அந்த ஸ்விமிங் பூல்ல ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் உனக்கு தெரியல. அதனாலதான் எந்த ஸ்விமிங் பூலை பார்த்தாலும் சிம்ம சொப்னமா இருக்கு உனக்கு. டயரிங் டே இல்ல? அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? இப்ப பரவாயில்ல, நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்கோம். இன்னும் இருக்காது, மனசு போட்டு குழப்பிக்காத. I think she'll be all right. Marla soda utama kuchna raskalum. Excuse me. Excuse me. Excuse me. Excuse me. பிக் பாஸ் எங்க பார்க்கவே முடியறது இல்ல. மெட்ராஸ்ல இல்லையா? ஹாய், என் பொண்டாட்டி ஊர்ல இருக்கிறாரு. நான் எங்க இருந்து வெளியே போக முடியும்? நெக்ஸ்ட் சண்டே கிண்டிக்கு போறதா வண்டி எடுத்துட்டு வரேன். நீ தயாராரு? குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். தமிழ்நாட்டின் தலை சிறந்த தொழிலதிபரான திரு ஒபராயின் 60வது பிறந்த தின விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்பதில் ஒபராய் பிறந்த தின விழா கமிட்டி பெருமை கொள்கிறது. குடுக்க வந்து நிக்கிறேன். கையை வச்சு மறைச்சிட்டேன். நான் எப்படி எடுக்கிறது? இப்ப இந்த போட்டோ கிடைக்கலன்னு நீ எடுத்து கொடுப்பியா எனக்கு? I now request our honorable guest, Mr. Prakash, to garland Mr. Oberoi. Give him a big hand. Let us celebrate the party. Could I speak to Mr. Dilip? நீங்க யார் பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? I'm Sharda. சாரதாவா? ஓஹோ, அட்டப்படமா? சகோதரர் டாக்டர் ரூம்ல இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். சகோதரா. என்ன சார்? அட்டைப்பட நாயகியிடமிருந்து அழைப்பு. ஹலோ, யாலோ, நான்டா. என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு உடம்பு சரியில்லையா? இப்படி கூல் ட்ரிங்க் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கட்டாம என்ன பண்ணும்? உடனே டாக்டரை பாரு. லைன்ல இருக்கு சொல்லு, லைன்ல இருக்கு சொல்லு, லைன்ல இருக்கு சொல்லு. இதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போய் பிரயோஜனம் இல்ல. பிரெஞ்சு பிராந்திய ஒரு லார்ஜ் ஊத்தி அவளை மிளகு தூள் அதுல போட்டு கப்புன்னு அடிச்சா குப்புன்னு விட்டுடும். சொல்றேன். ஹலோ, என் பாஸ் என்ன சொல்றாரு? பிரெஞ்சு பிராண்டிய ஒரு லார்ஜ் ஊத்தி அதுல மிளகா பொடி போட்டு மிளகு தூள் மிளகு பொடி போட்டு எப்படி சார் அடிக்க? கப்புன்னு அடிச்சா கப்புன்னு அடிச்சா குப்புன்னு விட்டுடுமா? எங்க இருக்காரு உங்க முதலாளி? இங்க பக்கத்துலதான் இருக்காரு. கொடுக்கட்டுமா? 1 minute. நான் பேசணுமாமா? ப்ரொப்ரைட்டர் ஸ்பீக்கிங். அது இல்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கான்னு கேட்டேன். ஏன் சார், ஒரு பொம்பளைய போய் குடிக்க சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்டேன். நீங்க எல்லாம் ஒரு பாஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு கம்பெனி, உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? இருக்கு, இருக்கான் பையன் இருக்கான். நீயே பேசு. என்ன சொன்ன? ரொம்ப நன்றின்னு சொன்ன. மரியாதை என்ன பண்ண? எக்கச்சக்கமான மரியாதை. ஹலோ, யா. ஹலோ திலீப், ஆ, டுடே இஸ் மை பர்த்டே. பர்த்டேயா? இன்னைக்கா? என்ன நீ சொல்லவே இல்ல? அத இப்ப சொல்லிட்டேன். ஓகே, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்லணும்?
நேரம் வந்து சொல்லுமா. சரி வரேன். சாயங்காலம் தானே? யா ஆமா, பக்கத்துலயே இருக்கு. பாய். அட்டப்படமா கிழிச்சிடுறேன், எடுக்க மாட்டேன். ஹலோ எஃப்எல் எல்எல் ப்ரொப்ரைட்டர் ஸ்பீக்கிங். ஓ, நைலான் ஃபேப்ரிக்ஸா? இல்ல, எனக்கு வேண்டாத ஒரு ஆள் அடிக்கடி போன் பண்றாரு, அவரை தான் திட்டினேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? 3 மணிக்கு தான் ப்ரோகிராம். ஷார்ப் 3 o'clock. ஆமா, திலீப் அனுப்பிடுங்க சார். திலீப் தானே? டெஃபனட்டா திலீப்பையே அனுப்புறேன். ஓகே. Thank you. Happy birthday. Thank you. Happy birthday, Auntie. Vidya. நீங்க பாருங்க. நீங்க நீ வெட்ட வேண்டிய கேக் இங்க இருக்கு, நீ அங்க வெட்டியா நின்னுகிட்டு இருக்க. அந்த ரெக்கார்ட் பிரேக் பையல பாக்குறியா? அவன் கார் எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி நின்னுகிட்டு இருக்கோம். நீ வா. உங்களுக்கு எதிரையுமே வேடிக்கைதான். கொஞ்சம் இருங்கப்பா, அவர் வந்துட்டோம். என்ன சார்? இது உனக்காக வந்தது. இது உன் மேல பட்டிருந்தா உயிரே போயிருக்கு. உனக்கு யார் விரோதி இருக்காங்க?